வணக்கம். நீங்க எப்பவாச்சும் கடைக்கு போகும்போது ஒரு பொருளோட விலை ஏன் இப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வாங்குற ஒரு சின்ன காஃபில இருந்து ஒரு பெரிய கார் வரைக்கும் எல்லா பொருளோட விலையையும் தீர்மானிக்கிற சில மறைக்கப்பட்ட சக்திகள் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க, ஒரு சிம்பிளான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். பாலோட விலை ஏன் ஒரு கச்சேரி டிக்கெட்டை விட கம்மியா இருக்கு? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தாங்க மார்க்கெட் எக்கானமிக்ஸோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. நாம இதுக்கான காரணிகளை ஒன்னொன்னா பார்க்கும்போது உங்களுக்கே இது தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஒரு பொருளோட விலைய தீர்மானிக்கிற முதல் முக்கியமான சக்தி தேவை அல்லது டிமாண்ட். அதாவது வாடிக்கையாளர்களான நாம ஒரு பொருளை எவ்வளவு விரும்புறோம், அதை வாங்க எவ்வளவு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது தான். பொருளாதாரத்துல தேவைக்கு ஒரு சிம்பிளான வரையறை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட விலையில ஒரு பொருளை வாங்கணுங்கிற ஆசையும் அத வாங்குறதுக்கான பணமும், அதாவது திறனும், ரெண்டும் சேர்ந்ததுதான் தேவை. சும்மா ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அத வாங்க நம்ம கிட்ட காசும் இருக்கணும் இல்லையா? சரி, அப்போ ஒரு பொருளுக்கான தேவையை எது எல்லாம் முடிவு பண்ணுது? முதல்ல அந்த பொருளோட விலை. இது ரொம்ப முக்கியம். விலை ஏறினா நம்ம வாங்குறது குறைச்சுப்போம் தானே? அதே போல நம்மளோட வருமானம், அதுக்கு பதிலா வாங்கக்கூடிய மத்த பொருட்களோட விலை, அப்புறம் நம்மளோட டேஸ்ட், அதாவது நம்மளோட தனிப்பட்ட விருப்பங்கள், இது எல்லாமே தேவையை மாத்தும். இதுக்கு பேரு தான் தேவையின் விதி அல்லது லா ஆஃப் டிமாண்ட். இப்போ நீங்க இந்த கிராஃப்ல பாக்குற மாதிரி விலை குறைய குறைய மக்கள் வாங்க நினைக்கிற அளவு, அதாவது குவான்டிட்டி அதிகமாகுது. அதாவது விலை ஏறினா நாமோ கம்மியா வாங்குவோம், விலை குறைஞ்சா அதிகமா வாங்குவோம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இதுதான் இந்த விதி சொல்லுது. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனோட அடுத்த பக்கத்தை பாப்போம். நமக்கு என்ன வேணுங்கிறது ஒரு பக்கம்னா, தயாரிப்பாளர்கள் எவ்ளோ விற்க தயாரா இருக்காங்கங்கிறது இன்னொரு பக்கம் இல்லையா? இதத்தான் நாம அளிப்பு அல்லது சப்ளைன்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, சப்ளைங்கிறது தயாரிப்பாளர்கள் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு எவ்வளவு பொருட்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற ரெடியா இருக்காங்கங்கிறது தான். இது டிமாண்ட் மாதிரி இல்ல, இது முழுக்க முழுக்க ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ தயாரிப்பாளர்கள் எவ்வளவு சப்ளை பண்ணுவாங்கன்னு எதெல்லாம் முடிவு பண்ணுது? முதல்ல அந்த பொருளோட விலை, அப்புறம் டெக்னாலஜில ஏதாவது புதுசா வந்திருக்கா, மூலப்பொருட்களோட விலை, அப்புறம் அரசாங்கம் போடுற வரிகள் அல்லது கொடுக்கற மானியங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பாதிக்கும். இந்த சப்ளைக்கான விதியும் டிமாண்டோட விதிக்கு நேர் எதிரானது. இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு பொருளோட விலை அதிகமாக அதிகமாக தயாரிப்பாளர்களுக்கு லாபம் ஜாஸ்தியாகும். அதனால அங்க இன்னும் நிறைய உற்பத்தி செஞ்சு விக்கணும்னு நினைப்பாங்க. சிம்பிள் லாஜிக் தானே? ஓகே, இப்போதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த தேவையும் அளிப்பும், அதாவது டிமாண்டும் சப்ளையும் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்? விலை எப்படி ஃபிக்ஸ் ஆகுது? வாங்க பாப்போம். இந்த கிராஃபை நல்லா பாருங்க. கீழே வர்ற டிமாண்ட் கோடும் டி, மேல போற சப்ளை கோடும் எஸ் ஒரு இடத்துல சந்திக்குது இல்லையா? அந்த புள்ளிக்கு பேரு தான் சமநிலை அல்லது ஈக்குவிலிபிரியம். அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுற விலைதான் சமநிலை விலை. மார்க்கெட் எப்பவுமே ஆட்டோமேட்டிக்கா இந்த சமநிலையை நோக்கி தான் போகும். இதை இன்னும் சிம்பிளா நம்பர்ஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த டேப்ல பாருங்க. விலை 6 ரூபாயா இருக்கும்போது தேவையும் 60, அளிப்பும் 60, ரெண்டும் சமமா இருக்கு. இதுதான் ஈக்குவலிபிரியம். ஒருவேளை விலை இதை விட அதிகமா 10 ரூபாயா இருந்தா தேவை 20 தான், ஆனா சப்ளை 100, அப்போ விற்காத சரக்கு தேங்கிடும். அதுக்கு பேரு உபரி அல்லது சர்ப்ளஸ். அதே மாதிரி விலை கம்மியா 4 ரூபாயா இருந்தா தேவை 80, ஆனா சப்ளை 40 தான், அப்ப தட்டுப்பாகு வரும். அதுக்கு பேரு பற்றாக்குறை அல்லது ஷார்டேஜ். சோ மார்க்கெட் எப்பவுமே அந்த 6 ரூபாங்கிற சமநிலை விலையை நோக்கி தான் தன்னை தானே சரி பண்ணிக்கும். ஆனா கதை இவ்ளோ சிம்பிள் இல்ல. எல்லா பொருளுக்கும் விலை மாறும்போது ஒரே மாதிரியான ரியாக்ஷன் இருக்காது. இங்கேதான் நெகிழ்ச்சி அல்லது எலாஸ்டிசிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. தேவையின் நெகிழ்ச்சினா என்ன? சிம்பிளா சொன்னா, விலை கொஞ்சம் மாறும்போது ஒரு பொருளோட தேவை எவ்வளவு தூரம் மாறுது, அதாவது எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகுதுங்கிறது தான். சில பொருட்கள் விலை ஏறினா உடனே அதோட தேவை பயங்கரமா குறைஞ்சிடும். சில பொருட்கள் விலை எவ்வளோ ஏறினாலும் அதோட தேவை பெரிசா மாறாது. இப்போ இந்த 2 கிராஃபையும் பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது பெட்ரோல் மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கானது. இதுக்கு பேரு நெகிழ்ச்சியற்ற தேவை, அதாவது இன்எலாஸ்டிக். அந்த கோடு எவ்வளவு செங்குத்தா இருக்கு பாருங்க. விலை எவ்வளவு ஏறினாலும் நம்ம பெட்ரோல் போடுறத நிறுத்த முடியாது இல்லையா? வலது பக்கம் இருக்கிறது ஒரு சொகுசு கார் மாதிரி பொருட்களுக்கானது. இது நெகிழ்ச்சியான தேவை, அதாவது எலாஸ்டிக். இதோட கூட தட்டையா இருக்கு. விலை கொஞ்சம் ஏறினா கூட மக்கள் சரி அப்புறம் வாங்கிக்கலான்னு தள்ளி போட்டுடுவாங்க. தேவை உடனே குறைஞ்சிடும். சரி, ஒரு பொருளோட தேவை நெகிழ்ச்சியானதா இல்லையான்னு எதை வச்சு சொல்றது?
அது அத்தியாவசியமான பொருளா இல்ல சொகுசு பொருளாங்கிறது ஒரு காரணம். அதுக்கு பதிலா வேற பொருள் வாங்க முடியுமா? அந்த பொருளை நம்ம வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? அப்புறம் அதை வாங்குறத தள்ளி போட முடியுமா? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இது முடிவு பண்ணும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த டிமாண்ட், சப்ளை விதிகள் எல்லாமே அது எந்த மாதிரி மார்க்கெட்ல நடக்குதுங்கிறத பொறுத்து மாறும். ஆமாங்க, எல்லா மார்க்கெட்டும் ஒண்ணு கிடையாது. மார்க்கெட் அமைப்புகள்ல 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் இருக்கு. அத ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்னு ஏகப்பட்ட கம்பெனிகள் போட்டி போடுற நிறைவு போட்டி அல்லது பெர்ஃபெக்ட் காம்படிஷன். இன்னொன்னு ஒரே ஒரு கம்பெனி மட்டும் ராஜா மாறி இருக்கிற முற்றுரிமை அல்லது மொனாபொலி. இந்த நிறைவு போட்டியில நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் விப்பாங்க. விக்கிற பொருள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதனால எந்த ஒரு கம்பெனியும் விலைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. மார்க்கெட்ல என்ன விலையோ அதை அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனாலதான் இவங்கள விலை ஏற்பவர்கள் அல்லது பிரைஸ் டேக்கர்ஸ்னு சொல்றோம். உதாரணத்துக்கு காய்கறி மார்க்கெட்டை எடுத்துக்கலாம். ஆனா மொனாபொலில ஒரே ஒரு கம்பெனி தான் மொத்த மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். அவங்க விக்கிற பொருளுக்கு பதிலா வேற எதுவும் வாங்க முடியாது. அதனால அவங்களுக்கு போட்டியே கிடையாது. அவங்க தான் விலைய முடிவு பண்ணுவாங்க. இவங்கள விலை உருவாக்குபவர்கள் அல்லது பிரைஸ் மேக்கர்ஸ்னு சொல்வோம். நம்ம ஊர்ல ரயில்வே சேவையை இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம். அப்போ நீங்க காலையில குடிக்கிற காஃபில இருந்து உங்க போன்ல இருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த விதிகள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. டிமாண்ட், சப்ளை, எலாஸ்டிசிட்டி, அப்புறம் மார்க்கெட்டோட அமைப்பு. இந்த 4 விஷயங்களும் சேர்ந்து தான் நாம தினமும் வாங்குற பொருட்களோட விலைய முடிவு பண்ணுது. இது ஒரு இடைவிடாத ஆட்ட மாதிரி தான். சரி, இப்போ உங்களுக்கு இந்த விதிகள் எல்லாம் தெரியும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க அடிக்கடி வாங்குற ஒரு பொருள் எந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்கு? இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். ஏன் பாலோட விலை கச்சேரி டிக்கெட்டை விட கம்மியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. பால்கு சப்ளை அதிகம், ஆனா ஒரு கச்சேரிக்கு சீட் லிமிடெட், அதாவது சப்ளை ரொம்ப கம்மி. அதே சமயம் பால்கான தேவை நிகழ்ச்சியற்றது, ஆனா கச்சேரி டிக்கெட்டோட தேவை நிகழ்ச்சியானது. இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த விலை வித்தியாசத்தை உருவாக்குது. என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க.